இந்த செம்பன் ஜோதீஸ்வரருக்கு நடந்த அபிஷேக காட்சிகளை நாம் கண்டு தரிசித்தோம். அபிஷேகம் முடிஞ்சவுடனே அடுத்து ஒரு அலங்கார காட்சி. இந்த சிவனுக்கு அபிஷேகம் முடித்த பிறகு இந்த அலங்காரம் என்பது மிக எளிமையாகத்தான் காணப்படும். திருமாலைகளை போடுவார்கள், வஸ்திரங்களை அணிவிப்பார்கள், அதன் பிறகு நெற்றியில் ஒரு பட்டையை அணிவிப்பார்கள். இவ்வளோதான் சின்ன விஷயம். ஆனால் அந்த இறைவனை பார்க்கும்போது சாட்சாத் கையிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய கையிலை வாசனை தரிசிப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் நிச்சயமாக வரும். அற்புதமான தரிசனம் இந்த செம்பன் ஜோதீஸ்வரர். நமோ பூதநாதம் நமோ தேவதேவம் நமः காலகாலம் நமோ திவ்யதேஜம் நமः காமபஸ்மம் நமः சாந்தசீலம் பஜே பார்வதி வல்லபம் நீலகண்டம் பஜே பார்வதி வல்லபம் நீலகண்டம். सदा तीर्थसिद्धं सदा भक्तरक्षं सदा शैव पूज्यं सदा शुद्धभस्मं सदा ध्यानयुक्तं सदा ज्ञानतल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्. श्मशानं भयानं महास्थानवासं शरीरं गयानां सदा चर्मवेष्टं पिशाचं निशोचं पशूनां प्रतिष्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्. फणीनागकण्ठे भुजङ्गाद्यनेकं कडेरुण्डमालं महावीरशूरं कटिव्याघ्रचर्मं चिताभास्मलेपं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम्. இந்த ஆலயத்துல நிறைய விசேஷங்கள். ஒரு வருடாந்திரம் முழுக்க ஒரு சிவாலயத்தில் என்னென்ன விசேஷங்கள் நடத்தப்படுமோ, என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடப்படுமோ, அத்தனை திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றன. மாதாந்திர விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பிரதோஷத்தின்போது உள்ளூர் அன்பர்கள் அத்தனை பேரும் திரண்டு இந்த நந்தியம்பெருமானுக்கும் இந்த செம்பன் ஜோதீஸ்வரருக்கும் நடக்கக்கூடிய அபிஷேக திருக்காட்சிகளை பார்த்து தரிசித்து இவர்கள் அத்தனை பேரும் தங்களது பிரார்த்தனையை தெரிவிக்கிறார்கள். பக்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இறைவனிடம் நாம் ஒரு பிரார்த்தனையை தெரிவித்து நமக்கு எது அவசியம் தேவையோ, நமது வாழ்க்கைக்கு எது மிகவும் அவசியம் என்று நாம் உணர்கிறோமோ அதை அந்த இறைவனிடம் கேட்டு பெற வேண்டும். இறைவன் என்றைக்குமே தயாபர உள்ளம் கொண்டவன், கேட்டனவற்றையெல்லாம் அருள்பவன். இந்த பிரதோஷ காலத்தில் பல பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். அதே போல் சங்கடகர சதுர்த்தி காலத்தில் இந்த விநாயகப் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமும் வெகு சிறப்பானது. கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். அதை தவிர அம்பாள் இருக்காலே புதுக்கோட்டையில் இவரோட ஸ்தாபனம் பண்ண ஆலயம் இருக்கு. சேலத்தில் இவர் ஸ்தாபனம் பண்ணின ஆலயம் இருக்கு. சென்னையில் சேலையூரில் ஓம் ஸ்ரீ கந்தாசிரமம் இவர் ஸ்தாபனம் பண்ணின ஆலயம். இந்த எல்லா ஆலயத்திலையும் நம்ம புவனேஸ்வரியை தரிசனம் பண்ணலாம். எங்கே போனாலும் புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணுவார். அந்த வகையில் தான் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணின புவனேஸ்வரி இந்த பகுதியை மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தையே காத்து வருவதாக இந்த ஆலய தரப்பினர் சொல்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் சிறப்பான முறையில் நித்திய பூஜைகள், மாதாந்திர பூஜைகள், வருட பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகளை நாம் பார்ப்போம். தாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா கருணை நினைவுக்கு வரும். ஒரு அம்மா கிட்ட இருக்கக்கூடிய கருணை, ஒரு பாசம் யார்கிட்டையும் பார்க்க முடியாது, அப்பா கிட்ட கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த புவனேஸ்வரி ஆகப்பட்டவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு தாயாக அமைந்து இங்கே வரக்கூடிய அன்பர்களை காத்து ரட்சிக்கின்றாள். இந்த புவனேஸ்வரி அம்மனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் எப்படி அப்படின்னா இந்த அம்மனை கொண்டாடுகிறார்கள். இந்த அம்மனை அந்த அளவுக்கு ஆராதிக்கிறார்கள்.
இந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய திருவிழா வைபவம்னா அத்துணை பக்தர்களும் இங்கே திரளுகிறார்கள். இந்த அம்பாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அபிஷேக காட்சியை பார்த்து ரசிப்போம், பார்த்து ஆனந்தப்படுவோம். विनोदिनी नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते निजभुजदण्ड निपातितखण्ड विपातितमुण्ड भटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते शत्रुवधोदित दुर्धर निर्जर शक्तिभृते चतुरविचार धुरीण महाशिवदूत कृतप्रमथाधिपते दुरित दुरीह दुराशय दुर्मति दानवदूत कृतान्तमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शरणागत वैरिवधूवर वीरवराभयदायकरे त्रिभुवनमस्तकशूलविरोधि शिरोधि कृतामल शूलकरे दुमि दुमितामरदुन्दुभिनाद मकोमुखरीकृत दिग्मकरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि निजहुङ्कृतिमात्र निराकृत धूम्रविलोचन धूम्रशते. இந்த புவனேஸ்வரி அம்மனுக்கு நடந்த அற்புதமான அபிஷேக காட்சிகளை தரிசித்து பரவசப்பட்டோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆலயத்தின் மேலும்